ஹாய் குட்டீஸ், இந்த பூம் பூம் குட்டீஸ் சேனலை எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த அழகான தீபாவளி பண்டிகை முடிஞ்சிருச்சு. கடை அமைதியா சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ காட்டுல இருக்கிற அத்தனை மிருகங்களுக்கும் நம்ம ஜாம்புவையும் பிம்பிளையும் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போட்டாங்க. தீபாவளி முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ஜாம்புவுக்கும் பிம்பிளுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு முடிவெடுத்தாங்க. ஆஹா, விதவிதமான மணமணக்கும் பலகாரங்கள், சொல்லும் போதே வாயூறுதே. லட்டு, ஜிலேபி, அதிரசம், முறுக்கு அத்தனை இனிப்புகளையும் பலகாரங்களையும் கொட்டி பிரம்மாண்டமா கொண்டு வந்து நம்ம ஜாம்பு முன்னாடியும் பிம்பிள் முன்னாடியும் வச்சாங்க. ஓஹோ ஹோ, வாவ், எவ்வளோ பலகாரங்கள்! நேத்து சாப்பிட முடியலையேன்னு வருத்தத்தில் இருந்தேன் நானு. ஆனா என் மேல எம்பூட்டு அன்பு பார்த்துக்கோ. பிம்பிள் மாமா வாங்க, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கணும். இந்த லட்டு அதிரசம் எல்லாம் தனி பாம்ல இருக்க வேண்டாம். எல்லாத்தையும் வைத்துக்குள்ள விட்டு மொத்தமா ஒரு பாம்க்கு கொண்டு வந்துருவோம். கச்சேரியை ஆரம்பிப்போம். பலி பலி அதிரசம், பலி காலி காலி தட்டு காலி, பலி பலி முறுக்கு பலி, காலி காலி தட்டு காலி, பலி பலி ஜிலேபி, பலி காலி காலி தட்டு காலி. இன்னைக்கு இந்த பலகாரங்களுக்கு மரண அடிதான். பிறகு என்ன நடந்தது? ஜாம்புவும் பிம்பிளும் மற்ற எல்லா காட்டு நண்பர்களும் சேர்ந்து அத்தனை வகையான பலகாரங்களையும் ரொம்பவும் சந்தோஷமாக சாப்பிடத் தொடங்கினார்கள். ஜாம்பு ஓஹோஹோ என்று உற்சாகத்துடன் ஒவ்வொரு பலகாரத்தையும் எடுத்து அதன் ருசியை முழுமையாக அனுபவித்தார். பிம்பிளோ ஒவ்வொரு முறுக்கையும் அதிரசத்தையும் மெதுவாக அசை போட்டு அதன் அருமையை ரசித்தார். நண்பர்களின் அன்பும் பலகாரங்களின் இனிமையும் ஒன்றாகச் சேர்ந்து அங்கே இருந்த எல்லோருடைய வயிறும் கிடுகிடுவென்று நிரம்பியது. கடைசியில் எல்லோரும் வயிறு நிறைந்த திருப்தியுடன் அன்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். தீபாவளி திருநாளின் மகிழ்ச்சியையும் பாசத்தையும் அந்த பலகாரங்களின் வழியாக எல்லோரும் பகிர்ந்து கொண்டார்கள். ஆஹா, வயிறு புடைக்க சாப்பிட்டாச்சு. நல்ல மரத்தடி பார்த்து தூங்க வேண்டியதுதான். டேய் அண்ணாச்சி, எழுந்து வாடா. அந்த ஜேசிபி மண்டையன் தூங்க போறான். நாம பாட்டு பாடி அவனை தூங்க வைக்கணுமா பாஸ்? ஏதே பாட்டு பாடி தூங்க வைக்க போறோமா? பழம் இந்த சூழ ஆயுதத்தால உன் சூழ ஒரு ஏத்துனே, உன் சூஸ் எல்லாம் வெளியே வந்துடும் பாத்துக்கோ. ஐயோ பாஸ், கோவிச்சுக்காதீங்க. நான் சும்மா ஜாலிக்கு பேசுனேன். நீங்க பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். வாங்க போவோம். இன்னைக்கு அவனை ஒரு வழி செஞ்சுடுவோம். நீங்க முன்னாடி போங்க பாஸ். நம்ம ஜாம்புவுக்கு எலியையும் அண்ணாச்சி பழத்தையும் கண்டாலே பயம். இப்போது இரவில் அவனது கனவுக்குள் நுழைந்து அவனை வம்புக்கு இழுப்பதற்காக அவை இரண்டும் தங்கள் கைகளில் ஒரு மாயாஜால குச்சியை எடுத்துக்கொண்டு கிளம்பிச் சென்றன. பலகாரத்தின் ஆதிக்கமே ஆதிக்கம். நம்ம ஜாம்பு தீபாவளி பலகாரம் சாப்பிட்ட மயக்கத்தில் ஒரு மரத்தின் அடியில் படுத்து உறங்கத் தயாரானான். சரியாக அந்த நொடியில் குறும்பு செய்ய காத்திருந்த அந்த இருவரும் நுழைந்தனர். எலியும் அண்ணாச்சி பழமும் கையில் ஒரு மாயாஜால குச்சியுடன் ஜாம்புவை இரகசியமாக வேறொரு மரத்தடியில் கொண்டு போய் படுக்க வைத்தனர். ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவான் அந்த ஜேசிபி மண்டையன். பாஸ், அங்க பாருங்க, ஒரு அண்டா குண்டவ காலி பண்ணிட்டு இருக்கு. டேய், சத்தம் போடாத, நாமளும் போய் சேர்ந்து காலி பண்ணுவோம். இவனை வச்சு அந்த ஜேசிபி மண்டையன் கூட சண்டையை மூட்டி விடலாம். அதுக்கப்புறம் நாம ஒன்னா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். பாஸ், நீங்க என்னமா பிளான் போடுறீங்க பாஸ்? ரொம்ப புகழாதடா, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி வா. வருகிறோம், ஆட்டைய போட வருகிறோம், வருகிறோம், சண்டையை மூட்ட வருகிறோம். சரி போதும், போங்க போஸ். ஹலோ மிஸ்டர் குண்டு பையா, எங்களுக்கு உங்க உதவி வேணும். உதவியா? உங்களை நம்ப முடியாது. முதல்ல பலகாரத்தை சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, வாய் எச்சில் ஊறுதே. அடே அப்பா, எத்த தண்டி வாய் அமுக்கிட்டான்டா. அடே போண்டா, உனக்கு இதைவிட பெரிய தட்டுல நிறைய பலகாரம்.
மீன் துண்டு, சிக்கன் வறுவல், பிரியாணி எல்லாம் வச்சு தாரோம், உதவி பண்ணுடா. அப்போ வாங்க உடனே போகலாம். அடே எலி, என் கொண்டை மேல கை வச்சுட்டான்டா. சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கும்கி யானைக்கும் குட்டி யானைக்கும் சண்டை பார்க்கணுமா வேண்டாமா? அந்த குட்டி யானையை விட இவன் பெருசா இருக்கான். எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளிய நட நசுக்கிட போறான்? மிஸ்டர், உருட்டி வச்ச உருளை கிழங்கு அண்ணே, நாங்க சொல்றத நீங்க செஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் என்ன ஜாக் பாட், உங்களுக்கு இந்த பலகாரம் பிரியாணி எல்லாம் அப்படியே கும்கி யானை மாதிரி வந்து நிக்கும். அவ்வளவுதான். பார்த்தாலே நாக்குல எச்சில் ஊறுதே. ஆஹா, சீக்கிரம் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இவ்ளோ பலகாரம் கண்ணுல காட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க. யாராவது சாப்பிடுற போறாங்க. சரி, பயிற்சியா ஆரம்பிப்போம். பாஸ், நீங்க சொல்லிக் கொடுங்க பாஸ். நல்லா கவனமா கேட்டுக்கோ. டேய் ஜாம்பு, என் தட்டுல இருந்த பலகாரத்தை ஏன் எடுத்த? அவ்வளவுதான், ஓகே? எங்க சொல்லு பாப்போம். ஜிலேபி லட்டு எல்லாம் இல்லையா? உன்னையெல்லாம் செங்கோழவிய விட்டு கொத்த விடணும்டா. டேய் குண்டா, நான் சொல்ல நீயும் சொல்லு. சரி சொல்லு. டேய் ஜாம்பு, டேய் ஜாம்பு, என் தட்டுல இருந்த பலகாரத்தை ஏண்டா எடுத்த? நான் எடுக்கல. அட சோத்து மூட்டை, எலி சொல்றத மட்டும் சொல்லுடா. இல்ல உனக்கு பிரியாணியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. டேய் பழம், நான் உன் பாஸ்டா சைடு கேப்ல வாட போடான்னு சொல்ற. கடுப்பேத்துறான் பாஸ். அவன் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீ சொல்லுடா குண்டா. என்ன சொல்ல? எது? இன்னைக்கு எலிக்கு கிறுக்கு பிடிக்கிறது உறுதி. ஐயோ, என்னைய கிறுக்கனாக்கி கீழ்ப்பாக்கத்துல சேர்த்துடுவானுங்க போல. சரி விடு, நான் சொல்றத சொல்லு. டேய் ஜாம்பு, டேய் ஜாம்பு, என் தட்டுல இருந்த பலகாரத்தை ஏண்டா எடுத்த? நான் எடுக்கல. ஐயோ, நீ எடுக்கலடா. அப்புறம் ஏன் என்னைய கேக்குற? நான் சொல்றத சொல்லுடா. சரி சொல்லு. பாஸ், ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லவா? குடிச்சிட்டு தெம்பா பேசலாம். ஐயா ஜாலி, எனக்கு ஒரு மில்க் ஷேக் சொல்லுடா பழம். உனக்கு ஒரு மில்க் ஷேக், உங்களுக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ். ஓகே. ஐயோ, நம்ம எதுக்குடா பழம் வந்தோம்? என்னடா பண்ற? ஐயோ சாரி பாஸ், கொஞ்சம் தாகமா இருந்துச்சு. நீங்க பயிற்சியை தொடருங்க பாஸ். ஓகே, நான் சொல்றத அப்படியே சொல்லு. ஓகே சரி விடு, நான் சொல்றத சொல்லு. டேய் ஜாம்பு, டேய் ஜாம்பு, நெல்லுடா, என் தட்டுல இருந்த பலகாரத்தை யாரு எடுத்தது? ஜாம்பு, யாரு எடுத்தது இல்லடா. ஏன் எடுத்த? ஏன் எடுத்தன்னு நீ கேக்குறியா? நான் கேக்கவா? நீதான்டா கேட்கணும். சரி சரி, இப்போ கேக்குறேன் பாரு. டேய் ஜாம்பு ஜாம்புவா சோம்புவா? பாம்பு. டேய் பாம்பு, நாசமா போச்சு. பலகாரத்தை ஏண்டா தின்ன? எனக்கு இப்போ மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீன் பிரியாணி எல்லாம் வேணும், பசிக்குது. பாஸ், ஆர்டர் நோட் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. டேய் பழம், சிரிக்கிற உனக்கு அப்புறம் இருக்கு. கொண்டா இங்க வா. பாம்பு இல்ல, சாம்பு சாம்பு. ஓகே, இப்போ பாருடா என் செல்லம் எப்படி சொல்லுவானு. இப்போ பாரு. டேய் ஜாம்பு, நெல்லுடா. அர்த்தல என் செல்லத்தை. அடுத்து வாரதுதான் த்ரில்லிங் பாயிண்ட். என் தட்டுல இருந்த யாரு தட்டுல இருந்தது? இவன் வேற சிரிச்சு கடுப்பேத்துறான். நான் இந்த பணங்கொட்டை மண்டையனோட மல்லு கட்டுறேன். உனக்கு நக்கலா இருக்கா? இந்த சூழ் ஆயுதத்தால இன்னைக்கு உன் சூசை எடுக்காம விட மாட்டேன்டா பழம். ஐயோ, நான் எஸ்கேப் போய். ஐயோ பாஸ், எது செஞ்சுடாதீங்க, என்னைய விட்டுடுங்க. டேய் ஓடாத நில்லுடா, இன்னைக்கு உன்னைய சூஸ் ஆக்கி அந்த குண்டனுக்கே கொடுத்துறேன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க என்னைய. பாத்தீங்களா, நம்ம குண்டு பையன் எப்பவுமே உணவு விட்டு கொடுக்க மாட்டான். நம்ம சுட்டி எலியும் அண்ணாச்சி பழமும் எவ்வளவுதான் மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்தாலும் குண்டு பையனுக்கு பலகாரம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இவ்வளவு குழப்பமான பயிற்சிக்கு பிறகும் எலியன் அண்ணாச்சி பழம் குண்டு பையனை வச்சு ஜாம்புவ உண்மையிலேயே வம்புக்கு இழுத்தார்களா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க கண்டிப்பா பூம் பூம் குட்டீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா, அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். ஐயோ துரத்துறானே. டேய் எலி, போய் உன் சூழ் ஆயுதத்தை எடுத்துட்டு வா, நாம அப்புறம் பேசிக்குவோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம போறவன் ரத்தம் கக்கி சாவான். எல்லாருக்கும் பாய் பாய்.